இது லாலிபாப் சூப்பரா இருக்கும். அது அம்மா பார்த்தா லாலிபாப் சாப்பிட்டா திட்டுவாங்க. அம்மாக்கு தெரியாம இந்த லாலிபாப் சீக்கிரமா சாப்பிட்டு முட்டலாம். அன்னத்து வரக்குள்ள சீக்கிரமா லாலிபாப் சாப்பிடலாம். அன்னத்து பார்க்கக்குள்ள லாலிபாப் சாப்பிடலாம் பார்த்தா ஆடிக்குட்டா வந்துட்டா. ஆடிக்குட்டா உனக்கு இந்த லாலிபாப் தட மாட்டா. பிங்கு எனக்கு தான் கொடுத்தா. உனக்கு வேணுமா? சரி, உனக்கு ஒன் டைம் தான் தருவேன், ஃபுல்லா தர மாட்டேன். ஒன்னு டைம் தர, அப்பனா கேட்க கூடாது சரியா? லாலிபாப் சாப்பிட்டா பல்லெல்லாம் பூச்சி ஆகும், பல்லு வலிக்கும். சரி இது தாடா, ஒன் டைம் தான் தருவேன், திரும்ப கேட்க கூடாது. இந்த சாப்பிட்டுக்கோ. எப்படி இருக்கு லாலிபாப்? சூப்பரா அவ்வளவுதான், உனக்கு ஒன் டைம் தானே தருவேன் சொன்னேன், இனி தர மாட்டேன், அவ்வளவுதான் போ. இனி தர மாட்டேன், இனி உனக்கு கூட்டிட்டா நீ கேட்டுட்டே இருப்ப, அப்புறம் தீக்காம தீட்டுடுவ, அப்புறம் பாப்பாக்கு இக்கவே இருக்காது. இது நீ பாப்பாக்கு தான், உனக்கு இல்ல. சீக்கிரமா அம்மா வரக்குள்ள இந்த லாலிபாப் சாப்பிட்டு முடிச்சுவேன். லாலிபாப் சூப்பரா இருக்கு. அம்மாவே வரல, அப்ப ஏன் அம்மா அம்மா சொன்னா? ஆடிக்குட்டா எனக்கு அம்மா அம்மா சொல்ல, அம்மாவே இல்ல. அம்மாவா? எங்கதான் அம்மா? உங்க அம்மாவே இல்ல, எதுக்கு அம்மா அம்மா சொல்லுட? இது ஆடிக்குட்டா, இது போட்டோல பார்த்துட்டு அம்மா சொல்லுறியா? ஐயோ, இது போட்டோல பார்த்துட்டு தான் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க சொல்லுறியா? ஆமா, இங்க பத்தியா ஆடிக்குட்டா, இது போட்டோல அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அழகா இருக்காங்க. புது டச்செல்லாம் போட்டு, அப்புறம் பூவெல்லாம் வச்சு, அப்புறம் கழுத்துல பூவெல்லாம் போட்டுக்காங்க பத்தியா? ஏன் தெரியுமா பூவெல்லாம் போட்டுக்காங்க? அது அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம், அதான் பூ போட்டுக்காங்க. ஆமா, கல்யாணம்னா என்ன தெரியுமா? அம்மாக்கும் அப்பாக்கும் ஹாப்பி பர்த்டே. அதுக்குதான் ஹாப்பி பர்த்டே கொண்டாட அம்மாவும் அப்பாவும் பூவெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்காங்க. இந்த போட்டோல அம்மாவும் அப்பாவும் சூப்பரா இருக்காங்கல்ல? அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணும்போ அப்ப ஏன் பாப்பா மட்டும் இல்ல? அப்ப எப்பவுமே பாப்பா கூட தானே போட்டோ எடுப்பாங்க. ஏன் இப்ப பாப்பா மட்டும் விட்டுட்டு அம்மா கூட போட்டோ எடுத்துக்கோங்க? அப்ப பாப்பா மட்டும் சேர்க்கவே இல்ல. அப்ப எப்பவுமே அம்மா விட பாப்பா தான் பிடிக்கும் சொன்னாங்க. அப்ப ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் பாப்பாவை சேர்க்காமயே போட்டோ எடுத்துக்கோங்க? அப்பா கூட பேச மாட்டேன். அப்பாக்கு பாப்பா மேல பாட்டுமே இல்ல. டேய் அம்மு ஆதி, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. டொன்டடாய், அம்முக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம். டேய் ஆதி, உனக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? ஆனா நீ கொஞ்சம் தானே சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா அப்புறம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். அம்மா அது என்னடா கையில? லாலிபாப்பா? யாரு கொடுத்தா லாலிபாப்? சரி, உன்கிட்ட லாலிபாப் இருக்குல்ல, நீ லாலிபாப் சாப்பிடு, நான் அக்காவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன். உனக்கு சாக்கி போதுமா? சரி, நீ சாக்கி சாப்பிடு, இதை நான் அக்காவுக்கு கொடுக்குறேன். இந்த எம்மோ இந்தாடா, ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு. அவன் லாலிபாப் போதுங்கிறான், அப்ப இது ஃபுல்லா உனக்கு தான், இந்தா சாப்பிட்டுக்கோ. ஐஸ்கிரீம் வேண்டாமா? என்னடாமோ அதிசயமா இருக்கு, ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற, என்னாச்சுடா? என்னடா ஏன்டா அப்படி சொல்ற? அப்பாக்கு பாப்பா மேல பாசம் இல்லைன்னு யார் சொன்னா? பாசம் இல்லாமையா இப்ப அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்?
என்னடா அம்மு, சரி இப்ப எதுக்கு அப்பாக்கு பாப்பா மேல பாசம் இல்லைன்னு சொல்ற? அதுக்கு அப்பா என்ன பண்ண இப்போ? அம்மா அப்பா பாப்பா தான் பிடிக்கும் சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் பாப்பா விட்டு அம்மா கூட மட்டும் போட்டோ எடுத்தீங்க? பாப்பாவை விட்டுட்டு அம்மா கூட மட்டும் போட்டோ எடுத்தனா? எப்படா? எப்ப உன்னை விட்டுட்டு நான் அம்மா கூட மட்டும் போட்டோ எடுத்தேன்? இங்க பாருங்க, இந்த போட்டோல கல்யாண பண்ணும்போது எதுக்கு நீங்க அம்மா கூட மட்டும் போட்டோ எடுத்தீங்க? இந்த போட்டோல பாப்பா இல்லவே இல்ல. ஐயோ அம்மோ, இந்த போட்டோல பாப்பா இல்லங்கிறதுக்காகவே இப்ப கோச்சிட்டு உட்கார்ந்துருக்க? அம்மா அம்மாவும் அப்பாவும் போட்டோ எடுக்கும்போது பாப்பாவை கேட்கவே இல்ல. அதான் பாப்பா கோவமாக்க. போங்க, பாப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன். டே அம்மோ, இது அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும்போது எடுத்த போட்டோடா, கல்யாண போட்டோ. இதுல எப்படி பாப்பா வருவ? அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பாப்பா பிறந்த. இந்த போட்டோ எடுக்கும்போது பாப்பா பிறக்கவே இல்லடா. அப்புறம் எப்படி இந்த போட்டோல பாப்பா வர முடியும்? இங்க போய் சொல்லுங்க. எங்க பாப்பா விட்டுட்டு அம்மா கூட மட்டும் போட்டோ எடுத்தீங்கல்ல, போங்க, உங்க கூட பாப்பா பேச மாட்டேன். ஐயோ டே அம்மோ, பாப்பாவை விட்டுட்டெல்லாம் போட்டோ எடுக்கலடா. இந்த போட்டோ எடுக்கும்போது பாப்பா இல்லடா. ஏன் பாப்பா இல்ல? பாப்பா எங்க போயிட்டா? எங்கேயும் போலடா அம்மோ. அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகும்போது பாப்பா பிறக்கவே இல்ல. ஏன் போடுக்கல? அப்ப அப்பாவும் அம்மாவும் மட்டும் போடந்தீங்க. டே அம்மோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்ப அவ கையெல்லாம் கட்டிட்டு கோவமா உட்காந்துருக்கா? ஓ, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஐஸ்கிரீம்க்கு 2 பேரும் சண்டை போட்டு உட்காந்துருக்காங்களா? அட நீ வேற ஐஷு, ஐஸ்கிரீம்க்கு சண்டை போட்டா கூட பரவாயில்ல, இன்னொரு ஐஸ்கிரீம் ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவேனே. ஆனா அவ செய்யவே முடியாத ஒரு விஷயத்த கேக்குறாளே ஐஷு. செய்ய முடியாத விஷயமா? உங்க பொண்ணு கேட்டா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களாலே செய்ய முடியாத விஷயத்த என்னங்க அவ அப்படி கேக்குறா? நம்மளோட இந்த கல்யாண போட்டோல ஏன் அவ இல்லன்னு கேக்குறா. என்னது? கல்யாண போட்டோலையா? சரியா, அது அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோ. அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகும்போது நீ பிறக்கவே இல்ல. அப்புறம் எப்படி அந்த போட்டோல நீ வர முடியும்? போடந்துட்டேன். ஏன் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும்போது பாப்பாவை கேட்கவே இல்ல? பாப்பா விட்டு 2 பேர் மட்டும் போட்டோ எடுத்தீங்க. போங்க, உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ, என்னங்க இவ இப்படி சொல்றா? எப்படிங்க இவளுக்கு புரிய வைக்கிறது? அப்பா எப்பவுமே பாப்பா கூட தானே போட்டோ எடுப்பீங்க. அப்ப ஏன் இப்ப மட்டும் பாப்பா விட்டு அம்மா கூட எடுத்தீங்க? பாப்பாவை கேட்கவே இல்ல. பாப்பா இந்த போட்டோல இல்லவே இல்ல. போங்க, உங்க கூட பாப்பா பேசவே மாட்டேன். ஐயோ டே அம்மோ, சரி இப்ப என்ன இந்த போட்டோல பாப்பா இல்லன்னு தானே கோவம்? இந்த போட்டோல பாப்பா இல்லன்னு யார் சொன்னா? எங்கங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் தானே இருக்கீங்க? பாப்பா காணோம். இல்லடா அம்மு, இந்த போட்டோல பாப்பா இருக்க. இருக்கணும். எங்க பாப்பா காணுமே காணோம். அது அப்பதான் சொன்னல, அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகும்போது பாப்பா பிறக்கவே இல்லைன்னு. அதனால பாப்பா அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஏ சும்மாடி ஐஷு, அவதான் அந்த போட்டோல இல்லன்னு கோவப்பட்டுட்டு இருக்கால, அதான் அவன் வயித்துக்குள்ள இருக்கேன்னு சொன்னா அப்ப பாப்பா அதுல இருக்கேன்னு சொல்லி அவ சமாதானம் ஆயிடுவாள், அதுக்காக சொன்னேன். ஏங்க லூசாங்க நீங்க? அதுக்கு போய் அப்படியே சொல்வீங்க? அவ யார்கிட்டயாவது போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது நான் அம்மா வயித்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏய், அப்படி போய் அவ யார்கிட்ட சொல்ல போறா? இவ்வளவு நாள் அவ இந்த போட்டோவை பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா அவளுக்கு இன்னைக்குதான் என்னமோ என்னடா நம்ம இந்த போட்டோல காணுமேங்கிற டவுட் வந்திருக்கு. அவ என்னன்னே புரியாம கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ உன் வயித்துக்குள்ள பாப்பா இருக்கான்னு சொன்னதும் அவ சமாதானம் ஆயிடுவா, அதோட இந்த விஷயத்தையே விட்டுருவா. விட்டுருவான்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா வேற யார்கிட்டயாவது போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்தேன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டானா அப்புறம் நம்ம மானமே போயிடும். ஏ, அது ஏதோ இப்ப அவ கோவமா இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க போறா? அதெல்லாம் அவன் மறந்துடுவா. என்னடாமோ இப்ப கோவம் போயிடுச்சா? பாப்பா இந்த போட்டோல அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்க. இப்ப பாப்பாக்கு கோவம் போயிடுச்சா? இப்ப கோவம் போச்சு. இப்ப பாப்பா இந்த போட்டோல இருக்க. அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகும்போது பாப்பா அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்க. அப்பா அன்னைக்கு தீரல் கூட சொன்னா அவங்க அம்மா அப்பாவோட கல்யாண போட்டோல தீரல் இல்லவே இல்லைன்னு. ஆனா நான் போய் சொல்லுவேன், எங்க அம்மா அப்பாவோட கல்யாண போட்டோல நான் இருக்கனே, அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்க சொல்லுவனே. ஐயோடி அம்மோ, அப்படியெல்லாம் போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுடா. ஏன் சொல்லக்கூடாது? இப்பதானே அப்பா சொன்னீங்க இந்த கல்யாண போட்டோல பாப்பா அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கான்னு. நான் போய் தீரா கிட்ட, பிங்கு கிட்ட, டீங்கு கிட்ட, லட்சுமிட்ட கிட்ட, அப்புறம் என்னோட மிஸ் கிட்ட, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லுவனே, அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகும்போது
என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.